நீங்கள் ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்மால் கேப்பில் எக்ஸ்போஷர் கிடைக்கும். கரெக்ட் தானே? லாஜிக் எல்லாம் சரிதான். அதனால தானே அதை ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்விஸ்ட் என்னன்னா இண்டெக்ஸ்குள்ளே இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து ட்வைஸ் அ இயர் தான் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஜூன் அப்போ ஒரு வாட்டியும் டிசம்பர் அப்போ ஒரு வாட்டியும். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி எக்ஸ்ட்ராடினரி ரேலி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 80%, 100% இல்லை 120% கூட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இது வந்து மிட் கேப் ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து இம்மீடியட்டா இதை ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ்ல தான் இருக்கும் அடுத்த ரீபேலன்சிங் நடக்கிற வரைக்கும். அண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸை எக்ஸாக்டா ட்ராக் பண்றதுனால ஃபண்ட் வந்து அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அஃபிஷியலா நீங்க ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை ஹோல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் சில பங்குகள் இதுக்குள்ள இருக்கிறது ஆல்ரெடி வந்து மிட் கேப் ஆயிருக்கும். நம்ம பார்த்தோம்னா ஜூன் ரீபேலன்ஸுக்கு முன்னாடி அக்ராஸ் ஆல் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் இந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறாங்களோ 9%க்கு மேலே ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி மிட் கேப் த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது ரஃப்லி 9 to 10% அவங்களோட ஸ்மால் கேப் ஃபண்ட் எக்ஸ்போஷர் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. டெக்னிக்கலாக இதெல்லாம் மிட் கேப் ஆனது. அஃபிஷியலாக ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. ஃபங்க்ஷனலாக பட் என்டையராக கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வின்னர்ஸ் வந்து சீக்கிரமாக கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டாக் எதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வளர்ந்துருக்கோ அது எல்லாமே போர்ட்ஃபோலியோவில் தான் இருக்கும். நீங்க வந்து என்ன நினைப்பீங்கன்னா எல்லா பணத்தையும் வந்து பியூர் ஸ்மால் கேப் ரிஸ்க்ல வந்து போடுறது நல்லதுன்னு நினைப்பீங்க. பட் சில டைம் அசம்ஷன்ஸ் வந்து இன்அக்யூரேட்டா இருக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு. அதனால தான் நம்ம ஃபண்டோட பேர் கூட அண்டர்லைங் ஹோல்டிங்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு தான் முதலீடு செய்யணும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியலன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.